ஆக்சுவலி வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவர் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. நிறைய பேர் வந்து அவரை வந்து நிறைய கிரிட்டிசம் பண்றாங்க, நிறைய சொல்றாங்க. பட் எனக்கு என்னன்னா, ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுல அவர் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நம்மளே பார்த்துருக்கோம். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டிசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல வந்தாருன்னா கண்டிப்பா வரவேற்போம். விஜய் சாரும் அந்த மாதிரி தான் அந்த மைண்ட் செட்ல வந்தாரு, வரவேற்றோம். இன்னைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஓப்பனா சொல்லணும், எந்த சிஎம்ங்க உட்காந்துட்டு காலைல 10 மணிக்கு வந்து ஈவினிங் போயிருக்காரு வேலைக்கு. இதுவே ஒரு மாற்றம். மாற்றம்னு கேட்ட எல்லாருக்கும் இதான் எக்ஸ்பிளனேஷன். கண்டிப்பா ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவருக்குன்னு தனியா ஒரு இது இருக்கு. சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் செய்த நல்லதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல. அவர் எந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஓவரா சொல்ல, பட் அவர் செஞ்ச ஒரு விஷயங்களா இருக்கும்ல, அவருக்கான ஆதரவாளர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னுமே நிறைய எதிர்பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் வரும். ஆனா அதுக்கு பொறுமையா இருக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவர் பொறுமையா இருந்தாரு, பேசல, அதனால பூமி ஆள்றாரு. ஸோ நம்மளும் பொறுமையா இருந்தா நம்மளுக்கு நன்மை கிடைக்குங்கிறதா என்னோட